கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, உன்னை யாராவது அவமானப்படுத்தினால நீ இன்னும் மறக்கலையா? அந்த ஒரு வார்த்தை இன்னும் மனசில் ஒலிக்குதா? அவர்கள் சிரித்தது, நீ அமைதியாக நின்னது, அது ஒரு பலவீனம் இல்லை, அது உன் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு சிக்னல். இந்த கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்துகிறவங்க நாளைக்கு உன்னோட முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்க சாமி. இன்றைக்கி உன்னை இழிவாக பார்த்த உலகமே நாளைக்கு உன்னை தேடி வரும். ஆனால் அந்த நாள் வரணும்னா இன்றைக்கி நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பதிவை உன் வாழ்க்கையே மாற்றும். கடைசி வரைக்கும் கவனமாக கேளு சாமி. அவமானம் அது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது மனசுக்குள்ள நுழையும் ஒரு ஆழமான காயம். யாராவது நம்ம இழிவாக பேசுகிற போது அது ஒரு நிமிஷம்தான் நடக்கும், ஆனால் அதன் தாக்கம் நாட்களாகவும் மாதங்களாகவும் இருக்கும். உன்னால் முடியாது, நீ எதுவும் ஆக மாட்ட, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நம்பிக்கையை உடைக்க முயற்சி பண்ணும். அந்த நொடியில் நம்ம உள்ளுக்குள்ளே ரெண்டு குரல் தான் வரும். ஒன்று சொல்லும், நீ உண்மையாகவே பலவீனமாக இருக்கலாம். இன்னொன்று சொல்லும், இல்லை நான் நிரூபித்தே காட்டணும்னு சொல்லும். இந்த 2 குரல்களில் எதை நீ கேட்குறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அவமானம் வந்தப்போ பல பேர் உடைஞ்சு போயிடுறாங்க, சில பேர் மட்டும்தான் எழுந்து நிற்கிறாங்க. அதான் வித்தியாசம். கணக்கன்படி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவமானம் உன்னை அழிக்க வரல, இது உன்னை விழிக்க வைக்க வந்திருக்கு. அந்த வலி உன் பலவீனம் இல்லை, அது உன்னோட சக்தி. நீ அந்த வலியை தாங்கிக்கிட்டே முன்னேறினா ஒரு நாள் அந்த வலி உன்னை வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றும். கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறார், உன்னை அவமானப்படுத்துகிறவங்க உன் நிலையை பார்த்து பேசலை, உன் உயரத்தை உணராமல் பேசுகிறாங்க. ஒருத்தன் உன்னை இழிவாக பேசுகிறான்னா அவன் உன்னை குறைவாக பார்க்கல, அவன் திறமையை எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சிக்க முடியாமல் பேசுகிறான். சாமி, சில நேரம் மக்கள் நம்மளை தாழ்த்தி பேசுகிறது நம்ம காயப்படுத்தணும்னு இல்லை, அவர்கள் தங்களோட பயத்தை மறைக்க தான். ஏன்னா நீ உயர்ந்துட்டா அவர்கள் தானாகவே சின்னவங்களாக தெரிவாங்க. அதனால அவர்கள் உன்னை முன்னாடியே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சித்தர் சொல்கிறாரு, உன்னை தடுக்க நினைப்பவனை வெளில நீ அவனை எதிர்த்து நிற்க வேணாம், நீ உயர்ந்து நிற்கணும். நீ அமைதியாக இருக்கிறது பலவீனம் இல்லை, அது உன்னோட கட்டுப்பாடு. நீ பதில் சொல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னோட உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தி ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுவதுமே மாற்றும். சித்தர் அருள்வாக்கு என்ன தெரியுமா? நீ உழைச்சா உன்னோட வெற்றி பேசும், நீ அமைதியாக இருந்தால் உன்னோட உயரம் பேசும். சாமி, நினைவில் வச்சுக்கோ, வார்த்தையால் வெல்ல முயற்சிப்பவன் சின்னவனாக இருக்கான், ஆனால் அமைதியால் வெல்ல நினைப்பவன் தான் உண்மையான பெரியவன். இந்த கணக்கன்படி சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒரு நாள் நீ உன்னையே கண்ணாடியில் பார்த்து கேட்ப, இவ்வளவு நாளாக நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன்னு. அந்த கேள்வி வந்த நொடி தான் உன் மாற்றத்தின் ஆரம்பம். அவமானம் ஒன்று தள்ளி விடலை, அது ஒன்றை முன்னே தள்ள இருக்குது. நீ அந்த வழியை நினச்சி அழுகிறதுக்கு பதிலாக அதை உன்னோட எரிபொருளாக மாற்ற ஆரம்பித்தா அந்த நாள்லேருந்து நீ பழைய நீ இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்து கனவுக்காக 1 மணி நேரம் கூட வேலை பண்ண ஆரம்பித்தா மெல்ல உன் வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கும். மக்கள் உன்னை இன்னும் அவமானப்படுத்தலாம், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே சிரிப்ப. ஏன்னா நீ எங்கே போகிறன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மாற்றம் வெளியில் நடக்காது, அது உள்ளே தான் தொடங்கும். நீ உன் மனதை மாற்றினா உன் பழக்கத்தை மாறும், பழக்கங்கள் மாறினா உன் வாழ்க்கை தானாக மாறும். இன்றைக்கி உன்னை யாரும் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தா அதுவே போதும். நினைவில் வச்சுக்கோ, மாற்றம் ஒரு நாளில் வராது, ஆனால் ஒரு நாள் அது கண்டிப்பாக வரும். அந்த நாள் நீ இப்போ எடுத்த முடிவுனால தான் உருவாகும். சாமி, இப்போ உனக்கு ஒரு கேள்வி. அவமானத்தை வெற்றியாக மாற்ற என்ன செய்யணும்? முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவமானத்தை மறந்துடாத, அதை எரிபொருளாக வச்சுக்கோ. அது உன்னை தள்ளிய வழி இல்லை, முன்னேற்றலும் சக்தி. அடுத்து அமைதியாக காப்பாற்று. யாராவது உன்னை இழிவாக பேசினா உடனே பதில் சொல்ல வேணாம். உன் பதில் வார்த்தையில் இல்லை, உன்னோட வளர்ச்சியில் இருக்கணும். தினமும் உழைச்சிக்கிட்டே இரு. ஒரு நாள் வேகமாக ஓடுறதுக்கு பதிலாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறது தான் வெற்றி. அடுத்து உன்னையே நம்பு. உலகமே உன்னை சந்தேகப்பட்டாலும் நீ உன்னை சந்தேகப்படாத. கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் நேரம் வரும்போது உன்னை யாராலும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் நீ அமைதியாக உழைச்சிட்டே இரு. உன் வளர்ச்சியை யாருக்குமே சொல்லாத. ஒரு நாள் உன் வெற்றி அவர்களுக்கே பதில் சொல்லும். சாமி, இன்றைக்கி உன்னை அவமானப்படுத்தியவங்க நாளைக்கு உன்னை தேடி வருவாங்க. இன்றைக்கி உன்னை பார்த்து சிரித்தவங்க நாளைக்கு உன்னோட பேச வாய்ப்பு தேடுவாங்க. ஆனால் அந்த நாள் தானாக வளராது. நீ இன்றைக்கி எடுக்கும் முடிவு, நீ இன்றைக்கி செய்யும் உழைப்பு, அதுதான் அந்த நாளை உருவாக்கும். நினைவில் வச்சுக்கோ, அவமானம் ஒரு முடிவு இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம்.
நீ உடைந்ததில்லை, நீ உருவாகி கொண்டிருக்க. சாமி, அமைதியாக உழைச்சிட்டே இரு, உன்னையே நம்பு, நேரம் வரட்டும். சாமி, நீ எனக்காக இந்த வார்த்தையை 11 முறை 1 நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஒரு நாள் உன் வாழ்க்கையை அவர்களுக்கே பதில் சொல்லும். இன்னைக்கு என்னை இழிவாக்கின உலகமே நாளைக்கு என்னை மதிக்க கற்றுக்கொள்ளணும்னு நீனே சொல்லுவ சாமி.